friends, praise the Lord. Today Bible words, பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் அப்படின்னு எரேமியா 1:8 நம்முடைய கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வேதவசனத்தின்படி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த குறித்தும் நம்ம பயப்படவே கூடாது. ஏன்னா தேவன் நம்முடனே கூட இருக்கிறார். இந்த ஒரு வார்த்தையை நம்ம நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு சாகசக்காரர் ஒரு மலை உச்சியில் இருந்து அவர் எல்லார்ட்டையும் சொன்னாராம், அங்கே ஒரு மலை உச்சி இருக்கு, இங்கேருந்து நான் அந்த ஒரு மலை உச்சியை நான் இந்த கம்பி மேலேயே ஏறி நடந்து போகிறேன், அங்கே போய் டச் பண்ணிட்டு நான் திரும்பி வரேன், யாராவது உங்களுடைய குழந்தைய எனக்கு கொடுங்க, அவனை நான் தோளில் தூக்கி வச்சுட்டு இங்கேருந்து அங்கே போயிட்டு வரேன்னு சொன்னாராம். ஸோ எல்லாரும் பயந்தாங்களாம் குழந்தையை கொடுக்கறதுக்கு. ஸோ யாருமே கொடுக்கல, இல்லை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போது ஒரே ஒரு பையன் மட்டும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்குனானா. ஸோ எல்லாரும் திரும்பி பார்த்தாங்களாம். உடனே அந்த பையன் வேகமாக ஓடி வந்து அவர் மேலே ஏறி நல்லா 2 காலையும் தோளில் கழுத்தில் போட்டுட்டு நல்லா ஜம்முன்னு உட்காந்தானா அவரும் அந்த கம்பி மேலே நடந்து போனாராம். அப்படியே நடந்து போய் அந்த ஒரு மலை உச்சியை டச் பண்ணிட்டு உடனே திரும்பி அங்கேருந்து அப்படியே கம்பி வழியாகவே நடந்து வந்து இங்கேயும் வந்து சேர்ந்துட்டார். ஸோ எல்லாரும் கிளாப் பண்ணாங்களாம், எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களாம், அவரையும் வாழ்த்தினாங்களாம், புகழ்ந்தாங்களாம், கிஃப்டெல்லாம் கொடுத்தாங்களாம். ஆனால் இந்த தம்பிக்கிட்ட கேட்டாங்களாம், டே குட்டி தம்பி, எப்படிடா இவ்வளோ தைரியமா நீ அவங்க மேலே ஏறி போன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ அந்த பையன் சொன்னானா, ஏன்னா அவர் என்னோட அப்பா அப்படின்னு சொன்னானா. ஸோ எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்களா, வெரி குட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தீங்களா, அவனுடைய அப்பாங்கவும் எவ்வளோ நம்பிக்கையாக அவன் தைரியமாக ஏறி போயிருக்கான். ஸோ அதே போல தான் நம்முடைய தேவன் நமக்கு அப்பாவாக இருக்கிறார். எனவே நம்ம அவரை முழு மனதோடு நம்ம நம்ப வேண்டும். அவர் நம்ம கூடயே இருக்கார். நமக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும், எவ்வளோ பெரிய சோதனைகள் நமக்கு வந்தாலும் நம்ம எதை குறித்தும் பயப்படக்கூடாது. நம்முடைய சோதனை மத்தியில் நம்மளை அழகாய் நம்மளை நடத்தி செல்வார். நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி செல்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். எனவே நம்முடைய அப்பாவான நம்ம தேவனை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அவரை நம்ம நம்ப வேண்டும். அப்பொழுது அவர் நம்மோடு இருந்து நம்மளை பாதுகாப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், ஹாவ் a nice day.